சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனுப்பா கத்திரிக்காய் பச்சை மொச்சை போட்ட கார குழம்புப்பா. அதுதான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ சட்டியில் நல்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன்ப்பா. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, இந்த தாளிக்கிற குழம்பு வடகம் அது இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டு 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்குங்கப்பா. அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன் பாருங்கப்பா. எல்லாம் வதக்கினதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ், 2 தக்காளிப்பா. இது அப்படியே சும்மா ஒரு கோஸ்ட்லியே அரைச்சி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து வதக்கும். இது வதக்கும்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய்ப்பா, அதையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். இந்த கத்திரிக்காய் வதக்கும் போதேப்பா இந்த குழம்புக்கு உண்டான உப்பு பாதி அளவு சேர்த்து இதை நல்லா வதக்குங்கப்பா. உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் நல்லா சீக்கிரம் வதங்கும் உங்களுக்கு. அதனால தான் உப்பு சேர்த்து வதக்க சொல்கிறேன். அப்புறம் கடைசியாக குழம்பெல்லாம் எல்லாம் கூட்டி கொதிக்க ஆரம்பிக்கும்பொழுது உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதனால் பாதி உப்பு சேர்த்து வதக்குங்க. பாருங்கங்க, நல்லா உப்பு சேர்த்து இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதக்குனதும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், சூப்பராக. இப்போ இதில் வந்துங்க ஒரு 1/4 கப்பு அளவு தேங்காயோட 1 டீஸ்பூன் சோம்பை சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குவோங்க. இப்போ பாருங்கங்க, இப்போ இதில் இந்த காரத்துக்கு நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளுங்க, அதாவது மல்லித்தூள் இது சேர்த்துருக்கேன். ரொம்ப நேரம் இதை போட்டு வதக்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு பெரட்டு அப்படியே பெரக்கிட்டு நல்லா 1 கப்பு அளவு புளி தண்ணிங்க, கொஞ்சம் டைல்யூட்டாக கரைச்சது. இந்த மிக்ஸி கழுவின தண்ணி அது இது இந்த புளி தண்ணி எல்லாமே சேர்த்து நம்ம குழம்பு இவ்வளோ இது இருக்கிற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்கங்க. இது கொதிக்கும் போதே இதுக்கு தேவையான காரம், உப்பு, புளிப்பு இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கங்க, குழம்பு எல்லாம் கூட்டியாச்சு. நான் இப்போ கொதிக்கும் போதே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்குது. நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி சேர்த்து சமைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க டேஸ்ட்டு எல்லாமே. இருந்தாலும் உங்கள் வீட்டு டேஸ்ட்டு படி நீங்கள் உப்பு, புளிப்பு, காரத்தை கூட்டி குறைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குழம்பை இறக்க போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக இந்த மொச்சையை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதித்து ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. இந்த எண்ணெயெல்லாம் ஓரமாக அப்படியே பிரிஞ்சு நல்லா எண்ணெய் கக்கிட்டு இருக்கும் குழம்போட திக்னஸையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுமா கெட்டியாக வேணுமான்னு நம்ம விருப்பம்தான் குழம்பு எப்படி வேணுன்றது. இந்த குழம்பு எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி குழம்ப வச்சு நம்ம புளி சாதம்லாம் கிளற மாதிரி நல்ல பச்சரிசியோ புழுங்கரிசியோ நம்ம வீட்டில் என்ன சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுறோமோ அந்த சாதத்தை நம்ம ரெகுலராக மத்தியானம் சாப்பிட்றதுக்கு எப்படி சாதம் வடிப்போமோ அதே மாதிரியே வடித்து 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயை கலந்து சாதம் ஆறுனதுக்கப்புறம் இந்த குழம்பை எடுத்து ஊற்றி புளிக்காய்ச்சல் மாதிரியே இந்த குழம்பை ஊற்றி பிசைஞ்சும் நீங்கள் லஞ்ச் மெனு கூட ரெடி பண்ணலாங்க. இல்லை இன்னொரு டைப்பு, இந்த மாதிரிலாம் குழம்பை ரெடி பண்ணிவிட்டு டைரெக்டாக 1 பாட் ரைஸ் மாதிரியும் நீங்கள் செய்யலாங்க. எப்படி வேணாலும் இந்த குழம்பை நம்ம சமைக்கலாம், தயார் பண்ணலாம். நம்மளுடைய நேரம், டேஸ்ட்டு இதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. பொதுவாக நம்ம இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப அதிகப்படியாக செய்கிறது. மற்ற 2 ஆப்ஷனும் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுக்குதுங்க. ஓகே, இதெல்லாம் கொதித்து ஃபைனலாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன்.
பாருங்கங்க, நல்லா சூப்பராக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ டாப்பாக இருக்குது பாருங்கள் குழம்பு. நான் கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தேங்க. பாருங்கள் அப்படியே அம்சமாக இருக்குது பாருங்கள் குழம்பு. டாடாடாடாடாப்பா, நல்லா ஒரு தட்டு நிறைய சோத்தை போட்டு அப்படியே உருட்டி எத்தனை வாய் வேணாலும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையான கத்திரிக்காய் மொச்சை போட்ட கார குழம்புங்க. எனக்கு உங்களுக்கும் இந்த குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய ஸ்டைலில் என்னோடய மெத்தடில் நான் சொல்லி கொடுத்தபடி இதே இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி இதே மாதிரி செய்யுங்க. இந்த மொச்சையில் காஞ்ச மொச்சையும் ஊற வச்சு சுண்டல் மாதிரி அதையும் வேக வச்சு சேர்க்கலாம். பச்சை மொச்சை கடிச்சா அதுவும் சேர்த்து செய்யலாங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும். இந்த மொச்சை தான் சேர்த்து செய்யணும்னு இல்லை, வெள்ளை காராமணி, சிகப்பு காராமணி, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, அதுமாரி எது வேணாலும் இதோட நம்ம சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இதோட 2 கருவாடை சேர்த்து விட்டு வச்சிங்கன்னா அடடா, அப்படியே சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பரான ஒரு குழம்புங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் எத்தனை தடவை வேணாலும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கஞ்சி தண்ணிக்கு, கஞ்சி சோறுக்கு, இதுக்கெல்லாம் இந்த குழம்பு அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா சட்டியாக சோறு திங்கலாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சொல்லிகிட்டே போகலாம் இதோட டேஸ்ட்டை. இதான் முதல் தடவை 2ஆம் தடவைன்னு இல்லை, 1000 தடவை இந்த குழம்பை இதே டைப்பில் வச்சு சாப்பிட்டு அப்படியே நாக்கு அப்படி சப்பு கொட்டிக்கிட்டு இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிச்சயமாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தாங்க என் சேனல் நல்லா க்ரோத் ஆகும். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நிறைய ஹெட்டிங்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரெசிபீஸ்லாம். பிடித்தமான ரெசிபீஸ், ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ், செட்டிநாடு ரெசிபீஸ் அப்படின்னு எல்லாம் நல்லா போட்டிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ பிடிச்ச ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கங்க. எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கங்க. ஹேவ் இட் எம்மி. see you next. bye. அடுத்த ஒரு சூப்பரான ஒரு குழம்பு வெரைட்டிஸில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.